ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கலரி கறி காயில் பட்டன் ஸ்டைலில் கலரி எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்கு போக முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இந்த கலரி கறி பார்த்திங்க அப்படின்னா சாதாரண ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், நெய் சோறுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு குழம்பு. இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். அதாவது ரொம்ப அதிகமாக பெரிய பெரிய துண்டாக இல்லாமல், ரொம்ப குட்டி குட்டி துண்டாக இல்லாமல், நார்மலாக இந்த மாதிரி ஒரு சைஸ்க்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கறியை வந்து நல்லா ஒரு 3-4 டைம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நாம் சமைக்கும் போது எந்த விட எக்ஸஸாக வாடை எதுவுமே இருக்காது. நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா நான் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து கறி மசாலா அரைச்சி வச்சுருப்போம், அதை வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா தேக்க தேவையில்லை. இதுவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த பொடி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த கறியோட நல்லா வந்து பிரட்டி எடுத்து வச்சுடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா மூடி வச்சுடுங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே அந்த கறியோட நல்லா செட் ஆகும். ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா மூடி வச்சுடுங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 10 நிமிஷத்துக்காகவாது நல்லா மூடி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக சமைக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். 50 ml பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 50 ml வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 வந்து பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். கருவாப்பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 அந்த சைஸில் வந்து சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா பொரிச்சிடுங்க. பொரிச்சிட்டு ஒரு கப் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயத்தை குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டு வெங்காயம் குட்டி வெங்காயம் சேர்த்தாலும் பரவாயில்ல. இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாடை போகிற வரைக்கும், நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, முழுசாகவே சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா தழை இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு குட்டி சைஸில் பார்த்திங்க அப்படின்னா 4 தக்காளி எடுத்திருக்கேன். 1 கிலோ கறிக்கு நான் வந்து அளவு சொல்கிறேன். 4 தக்காளி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நாம் வந்து ஊற வச்சுருக்கக்கூடிய அந்த கறியை அப்படியே எடுத்து இதில் சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல எண்ணெய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் சமைக்கிறதுனால வந்து ஃபுல்லாக வந்து எப்படி பெரட்டுறதுன்றதை உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியல. பட் நீங்கள் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய், வெங்காயம், தக்காளி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கறியோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாம் வந்து வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்க்கப்படும். பார்த்திங்களா, தண்ணி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வரும். நாம் வந்து 1 டம்ளர் அளவுக்கு அந்த மசாலா இருக்கிற பேனில் வந்து நல்லா அலசி இதில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 டம்ளர் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதிகமாக இதுக்கு வந்து தண்ணி வைக்கக்கூடாது. தண்ணி வச்சா வந்து குழம்பு மாதிரி ஆகிடும். ரொம்ப தண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து வேறு சாதாரண கறி குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் இதில் வந்து 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கறியை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து இதில் வந்து விசில் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 விசில் போட்டிருக்கேன். குக் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக வந்து அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க.
சேர்த்துட்டு சிம்லேயே போட்டுருங்க. நல்லா வந்து எண்ணெய் விடுற வரைக்கும் நல்ல சிம்லேயே போட்டுருங்க. கறி வந்து ஆக்குறது பெருசு கிடையாது. நாம் எவ்வளோ நேரம் வந்து சிம் மோட்லேயே வச்சு அதை அப்படியே வச்சு வந்து எடுக்கும் போது மட்டும்தான் அதில் வந்து தனித்தனியாக மேலே வந்து எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு வரும். அப்போ தான் வந்து கறி குழம்பு எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைட்லலாம் நல்ல எண்ணெய் வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாங்க. சுவையான கலரிக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சமைச்சிட்டிங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்குங்க கறி. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.